ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்க டாப் மேட்ச். நான் உங்க டாப் சேர்ந்து இந்த வீடியோ நம்ம எதை பத்தி இதே பார்ப்போம். உங்களுக்கே நல்லா தெரியும், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள், அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். போன வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். போன வீடியோல நம்ம ஆனால் அந்த திட்டத்தின் கதியை பார்த்தும் எல்லைகள் மிகவும் சுருங்கிவிட்டன என்று தோன்றியது, அந்த சென்டென்ஸ் வந்து முடிச்சிருப்போம். அதுல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். சர்வ சக்தி கொண்ட எல்லைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே உன்னால் அதிக சுமையை தூக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே உன்னால் விரைவாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே உன்னால் கடுமையாக பாடுபட முடியும். ஒரு குறிப்பிட்ட தொலைவு மட்டுமே உன்னால் பயணப்பட முடியும். யதார்த்த நிலையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. எனது உள்ளமும் உயிரும் நந்தியில் கலந்திருந்தது. அது பயன்பட போவதில்லை என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. என் கனவு கலைந்தது. ஏமாற்றமே மிஞ்சியது. குழப்பமான ஏதும் பிடிபடாத இந்த காலகட்டத்தில் எனது குழந்தை பருவ நினைவுகள் மனதில் பளிச்சிட்டன. அதில் புதிய அர்த்தங்கள் எனக்கு புலப்பட்டன. உண்மையை தேடு, தலைகளில் இருந்து அதை உன்னை விடுவிக்கும் என்று பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அடிக்கடி சொல்வார். கேளுங்கள் தரப்படும் என்று பைபிளிலும் இதை போலவே சொல்கிறது. உடனடியாக அது கிடைத்து விடாது, ஆனால் கிடைக்காமலேயே போயும் விடாது. ஒரு நாள் டாக்டர் மெட்டிராட்டா என்னை அழைத்தார். போபர் விமானம் என்ன நிலையில் உள்ளது என்று விசாரித்தார். பறக்கக்கூடிய நிலையில் தயாராக இருக்கிறது என்று சொன்னதும், ஒரு முக்கியமான பார்வையாளருக்காக நாளை ஒரு செயல் விளக்க ஓட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அடுத்த ஒரு வாரத்தில் எந்த விஐபியும் எங்களுடைய ஆய்வு கூடத்திற்கு வருவதாக அலுவல் திட்டம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் டாக்டர் மெட்டிரட்டாவின் உத்தரவை எனது சகாக்களிடம் சொன்னேன். எங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது, புத்துணர்வு துளிர்த்தது. அடுத்த நாள் எங்களுடைய விமானத்திற்கு அந்த பார்வையாளரை டாக்டர் மெட்டிரட்டா அழைத்து வந்தார். தாடி வைத்திருந்த உயரமான வாட்டசாட்டமான அந்த மனிதர் விமானம் பற்றி என்னிடம் சில கேள்விகளை கேட்டார். அவரின் தீர்க்கமான தெளிவான சிந்தனை என்னை திகைக்க வைத்தது. இந்த விமானத்தை என்னை ஒரு தடவை அழைத்து போக முடியுமா என்று அவர் கேட்டதும் எனக்குள் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. கடைசியில் இதோ ஒருவர், எனது பணியில் ஆர்வம் காட்டும் ஒருவரை சந்தித்து விட்டேனே. தரைக்கு மேலே சில சென்டிமீட்டர் உயரத்தில் 10 நிமிடம் பயணம் செய்தோம். நாங்கள் பறக்கவில்லை என்றாலும் காற்றில் மிதந்தோம். என்னை பற்றி சில கேள்விகள் கேட்ட அந்த மனிதர் சவாரிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு போனார். பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவர் யார் என்பதை. அந்த மனிதர் டாடா அடிப்படை ஆய்வு நிலையத்தின் இயக்குனரான பேராசிரியர் MGK மேனன். ஒரு வாரம் கடந்தது. இந்திய விண்வெளி ஆய்வு குழு, இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், இன்கோஸ்பார்விடம் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு. ராக்கெட் என்ஜினியர் பதவிக்கான நேர்முக தேர்வில் பங்கேற்பதற்காக வர சொல்லி இருந்தார்கள். இந்தியாவில் விண்வெளி ஆய்வை சீரமைப்பதற்காக பம்பாயில், இப்போது மும்பையில் உள்ள TIFR இன் ஒரு அங்கமாக அமைக்கப்பட்டது இன்கோஸ்பார் என்பதை தவிர வேறொன்றும் அதை பற்றி எனக்கு அந்த சமயத்தில் தெரியாது. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக பம்பாய் சென்றேன். அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பார்கள் என்பது பற்றி எனக்கு திட்டவட்டமாக ஏதும் தெரியவில்லை. எதையும் படிப்பதற்கோ அல்லது அனுபவம் நிறைந்த எவரிடமாவது பேசுவதற்கோ எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. பகவத்கீதையில் இருந்து மேற்கோள் காட்டும் லக்ஷ்மண சாஸ்திரியின் குரல் என் காதுகளில் எதிரொலித்தது. இருப்பவையெல்லாம் மாயையால் பிறந்தன. விருப்பு வெறுப்பால் எழுந்த இருமையின் இடர்பாடுகள் கடந்துவிடு. அரசியல் புரிவோரிடம் பாவங்கள் தொலைந்துவிடும். மாயையிலிருந்து இருமையிலிருந்தும் அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். உறுதியாய் நிலையாய் என்னை வழிபடு. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்காக சிறந்த வழி என்பதை நினைவுபடுத்தி கொண்டேன். நீங்கள் சந்தேகத்தை அறவே வெடித்து அலட்டி கொள்ளாமல் இருக்கும்போது அபாரமான செயல்பாட்டிற்கு பலன் கிடைக்கும். விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். பேராசிரியர் MGK மேனனின் வருகையும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பும் என்னால் நிகழ்ந்த காரியங்கள் அல்ல என்பதால் இப்படி விஷயங்களை அணுகுவதே சிறந்த கண்ணோட்டம் என்று தீர்மானித்தேன். டாக்டர் விக்ரம் சாராபாய், பேராசிரியர் MGK மேனன், அணுசக்தி கமிஷனின் அப்போதைய துணை செயலாளர் சரஃப், இந்த
மூவர் குழு என்னிடம் நேர்காணல் நடத்தியது. அந்த அறையில் நான் நுழைந்ததும் அவர்களிடம் இதம் தரும் அன்பையும் தோழமை மனோபாவத்தையும் உணர்ந்தேன். டாக்டர் சாராபாயின் பொலிவு பொங்கும் தோற்றத்தில் பிரமித்து போனேன். வழக்கமாக நேர்காணலின் போது நடுக்கத்திடம் இருக்கும் இளைஞனின் உருட்டி மிரட்டி கேள்விகளால் துளைத்தெடுக்கும் முரட்டுத்தனம் அங்கு இல்லவே இல்லை. என்னுடைய அறிவாற்றலை அல்லது திறமைகளை தோண்டி துருவி பார்ப்பதற்காக டாக்டர் சாராபாயனிடம் கேள்விகளை கேட்கவில்லை. மாறாக என்னிடம் பொதிந்துள்ள சாத்திய கூறுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும் நோக்கில் அவருடைய கேள்விகள் அமைந்திருந்தன. இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு தி ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி அப்துல் கலாம் கஷ்டப்பட்டு அந்த ரோவர் வகை விமானம் ஜெம் மாடல்லாம் வந்து உருவாக்கி இருப்பாரு. பட் ஆனால் அதை யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம அதை வந்து சேவ் வாங்கிட்டு இருப்பாங்க. அதோட ப்ரொடக்ஷனை வந்து அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ இவர் மனம் தளர்ந்து இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம மெட்டிரேட்டா வந்து ஒரு புது விஐபி ஒருத்தர் வராங்க. அவருக்காக வந்து டெமோவா நீங்க ஃபிளைட்டை வந்து பறக்க வச்சு காட்டணும், அவரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்துல் கலாமுக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. ஃபிளைட்ல கூட்டிட்டு போறாரு அப்துல் கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஒரு இன்டர்வியூக்கான அப்ளிகேஷன் வருது. அவர் போய் அதில் அட்டன் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய், நம்ம விஐபியான டாக்டர் எம்ஜிகே மேனன், அப்புறம் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் துணை செயலாளரான சரஃப், இந்த 3 பேரும் இவரை வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. இவரு நினைச்ச மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாவும் இல்லை. இவர்கிட்ட வந்து கொஞ்சம் கைண்டா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம இன்னி வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல இதோட கன்டினியூஷனை பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சில போற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.